ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு. நற்பண்புகள் பார்க்கலாமா? நற்பண்புகள் போன வாரம் பார்த்து கொஞ்சம் பழச படிச்சுட்டு அப்புறம் புதுசாக படிக்கலாம். சொல்லாமா? 31 சொல்லலாம். நம்ம ஏற்கனவே எழுதுனதில் ஏற்கனவே எழுதியிருக்கிறவங்க நோட்டு இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா கேட்டு சொல்லலாம். புதுசாக வந்திருக்கிறவங்க காதில் வாங்கி சொல்லலாம். நற்பண்புகள். நல்லா நிமிர்ந்து உட்காரலாம், அது ஒரு நற்பண்பு. நிமிர்ந்து முதுகு நேராக இருக்கும். நற்பண்பு பரவாயில்ல சொல்லுங்க, அப்புறம் வந்தவங்க நோட்டை பார்த்து எழுதிக்கலாம். ஒருவரின் குறைகளை தவறுகளை இன்னொருவரிடம் சொல்ல மாட்டேன். அன்பாக இனிமையாக உண்மையை மட்டுமே பேசுவேன். பொய் பேச மாட்டேன். அழகாக தெளிவாக எழுதுவேன், பேசுவேன். பிறர் மீது பொறாமை கொள்ள மாட்டேன். பெரியோரை மதித்து நடப்பேன். வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நன்கு உபசரிப்பேன். ஒழுக்கம் தவறிய தவறான செயல்களை ஒருபொழுதும் செய்ய மாட்டேன். செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விடமாட்டேன். செய்ய வேண்டிய செயல்களை உரிய நேரத்தில் செய்து முடிப்பேன். தாமதமாக செய்ய மாட்டேன். தவறான பழக்கமுடையவர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்ள மாட்டேன். தீய குணம் உடையவர்களிடமிருந்து விலகி இருப்பேன். நற்குணங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் உடைய நல்லவர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்வேன். எப்பொழுதும் எங்கும் வரிசையை கடைப்பிடிப்பேன். பிறரை முந்திக்கொண்டு இடித்து கொண்டு செல்ல மாட்டேன். அவசர தேவை உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழி விட்டு கொடுப்பேன். மலஜலம் கழித்த பிறகு கை கால்களை கழுவுவேன். வாய் கழுவுவேன். விரல் நகங்களை அழுக்கில்லாமல் தூய்மையாக வைத்துக் கொள்வேன். சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் கைகளை சுத்தமாக கழுவுவேன். வாய் அலம்புவேன். ஒரு முறை சொல்லலாம், சொல்லிட்டு அர்த்தம் பார்க்கலாம். அறிவையோ என்னிடமுள்ள பணத்தையோ தவறான தீய செயல்களுக்கு பயன்படுத்த மாட்டேன். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்க மாட்டேன். என்னிடமுள்ள செல்வத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவேன். பிறருக்கு தானமாக கொடுப்பேன். முதல் விஷயம் என்னது? முதல் ரெண்டும் நெகட்டிவாக சொல்லியிருக்கு, மூணாவது பாசிட்டிவாக சொல்லியிருக்கு. செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கு, அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும். என்ன செய்யக்கூடாது? தப்பாக பயன்படுத்தக்கூடாது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய
அறிவு இருந்தா தானே, இல்லையா? அறிவு இருக்கிற அறிவை, நம்மகிட்ட இருக்க அறிவு அது கொஞ்சமா இருக்கலாம், நிறையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய அறிவை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவுனால நம்முடைய அறிவை தவறான செயல்களுக்கு பயன்படுத்த கூடாது. பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கு. என்ன அர்த்தம்? பயன்படுத்த கூடாது. தவறான செயல்களுக்கு பயன்படுத்துறதுனா எப்படி பயன்படுத்துறது? அறிவை எப்படி பயன்படுத்தினா அது தவறான பயன்பாடு? சொல்லுங்க பார்க்கலாம். அறிவை தப்பா பயன்படுத்துறதுனா என்னது? தப்பா பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்குல்ல. அப்ப தப்பா பயன்படுத்துறதுனா என்னது? எதெல்லாம் தப்பா பயன்படுத்துறது ஆகும்? பஸ்ஸில் போகிற போது, டவுன் பஸ்ஸில் போகிற பொழுது அடுத்தவர் முன்னாடி இருக்கிற ஒரு பாக்கெட்ல இருந்து சாமர்த்தியமா எடுக்கிறான்ல, தெரியாம, அவருக்கு தெரியாம அப்படி பிளேடு போட்டு எடுக்கிறான். இல்லை அப்படி லைட்டா பிக் பாக்கெட் அடிச்சிடறான். பார்க்குறோம்ல, திருடுறாங்கல்ல. அப்போ என்னது? அடுத்தவனை ஏமாத்துற அளவுக்கு அறிவு இருக்கு. இல்லைன்னா வீட்டில் போய் ஆள் இல்லை நேரத்தில் கொள்ளையடிச்சிட்டு வர்றான். ஏடிஎம் மிஷினையே தூக்கிட்டு போயிடுறான். அதை உடைக்கிறதுக்கு அவ்வளோ இரும்பு பெட்டி போட்டு வச்சிருக்கான். அதை எப்படா உடைக்கிறதுன்னு வச்சிருக்கிறான். இல்லைன்னா என்ன பண்ணுறான்? அந்த அறிவை பயன்படுத்தி நல்ல ஆயுதங்களை வாங்கி அடுத்த ஆளு மேலே சுட்டு கொள்றான். தீவிரவாதம் பார்க்குறோம்ல, குண்டு வைக்கிறான்னா, குண்டு வைக்கிறாங்க, தீவிரவாதத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவனுக்கு அறிவு இருக்கு. அந்த அறிவை தவறா ஆயுதங்களை வாங்கி தவறான செயல்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி தானே பயன்படுத்துகிறாங்கல்ல. அப்போ சட்டவிரோதமான காரியம் பண்ணுறவனுக்கெல்லாம் அறிவு இருக்கு. அந்த அறிவை தவறாக பயன்படுத்துகிறான். அதானே? அதுக்கப்புறம் அதனால அவனுக்கும் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் மாட்டிக்கொண்டா அவனுக்கே துன்பம் வருது. இப்போ அறிவு தவறாக பயன்படுத்தினா பிறருக்கு கேடு வரும். அதனால நமக்கும் கேடு வரும். கேடுனா துன்பம். ஒன்று சட்டம் தண்டிக்கும், அரசாங்கம் தண்டிக்கும். இல்லைன்னா கடவுள் தண்டிப்பார். அரசாங்கத்தை ஏமாத்தலாம், கவர்மெண்ட்டை ஏமாத்தலாம். அதானே? தெரியாமல் ஏமாத்தலாம். டீச்சரை ஸ்கூலில் ஏமாத்தலாம். அடுத்தவன் பேனா பென்சிலை எடுத்து வச்சுட்டு அடுத்தவன் பார்க்காத நேரத்தில் அவனுக்கு தெரியாமல் அப்படியே சாமர்த்தியமாக எடுத்து வச்சுக்கலாம். அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் யாருன்னு, டீச்சருக்கு யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். நம்ம மாட்டிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம மனசாட்சிக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அதானே? நமக்கு தெரியும்ல, அடுத்த ஆள்கிட்ட திருடனா நமக்கு தெரியும்ல. தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் என்ன வெரி குட் சொல்கிறான். தன்னஞ்சே தன்னை சுடும். தன்னஞ்சறிவது பொய்யற்க. பொய்யற்கன்னா ஏமாத்துறதுன்னு அர்த்தம். நம்ம மனசறிஞ்சு பிறரை ஏமாத்துனா பிறருக்கு அது ஏமாத்துறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம மனசுக்கு தெரியும். நம்ம மனசு உள்ளேருந்து குத்திக்கிட்டே இருக்கும். என்ன சார், ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, போகலாம், அவசரம் இல்லையா, பிரேக் தரேன், கரெக்டாக 10:30 விட்டுருவேன், நீ கவனமாக சேட்டை பண்ணாமல் கேட்டேன்னா. அதனால தவறாக பயன்படுத்துறதுனா பிறருக்கு துன்பம் தர்ற மாதிரி பயன்படுத்துறது. அதான் தவறான பயன்பாடு. என்ன பண்ணால் பிறருக்கு கெடுதல் வருமோ, துன்பம் வந்தா அது தவறான பயன்பாடு. பைக் வாங்கியிருக்கிறாரு, இவருக்கு பைக் ஓட்ட கற்றுக்கிட்டாரு, பைக் ஓட்ட தெரியும். என்ன மேடம் என்ன எழுதுனீங்க? ஈக்கஞ்செத்தி அம்மா இலை உரம் மரம். வெரி குட், சூப்பர். அதை கொடுங்க, பென்சிலை கொடுங்க. உங்கள் பென்சில் தான், திருப்பி கொடுத்துட்றேன். சரி வச்சுக்கலாம். இது எங்களுது, ரைட்டு, அப்போ இருக்கட்டும். வெரி குட். நாங்கள் நோட்டு உங்களுக்கு தான். ஹலோ பாப்பா, நோட்டு உங்களுக்கு தானே, வாங்கிக்கோங்க. நாளைக்கு வாங்கிக்கிறீங்களா? சரி, நாளைக்கு ஊருக்கு போங்க. இன்னைக்கு இங்கே கிளாஸில் இருக்கு, பரவாயில்ல. அறிவையோ வெரி குட், சூப்பராக எழுதியிருக்காங்க. விஷா விஷா நான் பென்சில் இருக்கா, பென்சில் எடுத்துருவாங்க. சரி, அதனால் தவறாக பயன்படுத்துனா என்னது? பிறருக்கு துன்பம். பிறர் பொருளை திருடுனா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, கஷ்டமாக இருக்கும். இல்லை குண்டு போட்டால் துப்பாக்கியில் சுட்டாக்கா கஷ்டமாக இருக்கும். இந்த ஷா இது இப்படி போடணும். ஊ மாதிரி போட்டு, ஊ போடுறோம்ல, ஊ மாதிரி போட்டு அதுக்கு மேலே இப்படி போடணும். இது ஷா. எப்படி இல்லை, இது வி மாதிரி இருக்குல்ல, வி மாதிரி இல்லை, இப்படி ஊ போட்டு மேலே அப்படி போடணும். இது பேர் ஷான்னு. வெரி குட், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, அழகான கையெழுத்து.
சரி, கொடுபேன் இருக்கு, இப்பு போடணுங்க, இப்போ காணோம். ம் சொல்லுயா. சொல்லு. அறிவையோ என்னிடம் உள்ள பணத்தையோ தவறான தீய செயல்களுக்கு செய்ய மாட்டேன். குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்க நினைக்க மாட்டேன். அப்புறம் என்னிடம் உள்ள செல்வத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவேன். சரி, வெரி குட். குட். உங்க பேர் என்ன? தீக்ஷாஸ்ரீ. சரி. பிறருக்கு தானமாக கொடுப்பேன். ரைட்டு. சரி, அப்ப என்னாச்சு? பிறருக்கு துன்பம் வர்ற மாதிரி நம்ம செயல்பட்டா அது தவறான பயன்பாடு. நம்ம அறிவை சாமர்த்தியமா பிறருக்கு கெடுதல் தர்ற மாதிரி பயன்படுத்தினா அது தப்பான பயன்பாடு. அது மாதிரி அறிவையும் பயன்படுத்தலாம், நம்மள்ட்ட இருக்க பொருளையும் பயன்படுத்தலாம், தப்பா பயன்படுத்தலாம். சரி, கொஞ்சம் இடம் விட்டு அடுத்தடுத்த பாயிண்ட் எழுத வேண்டியதானே. நம்பர் போட்டு அழகா 3 பாயிண்ட் எழுதியிருக்கேன்ல. நம்பர் போடலையானு பரவாயில்ல, அடுத்தடுத்த பாயிண்ட். இவ்வளோ இடம் இருக்குல்ல யாருக்கு? பிறருக்கு துன்பம் தர கவனி பாப்பா, கவனிங்க. அறிவையோ பணத்தையோ நம்மள்ட்ட என்ன இருக்கோ அது பிறருக்கு துன்பம் தர்ற மாதிரி, கேடு தர்ற மாதிரி, பிறருக்கு கஷ்டம் வர்ற மாதிரி, வலிக்கிற மாதிரி, அவங்க அழுகிற மாதிரி செயல்பட்டா அது தவறான செயல்பாடு. நமக்கு யாராவது அப்படி செஞ்சா நமக்கு வலிக்கும்ல. நம்ம பொருளை யாரோ திருடிக்கிறாங்க, இல்லை நம்ம மேலே யாரோ அடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, நம்மள்கிட்ட பொய் சொல்கிறாங்க, நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வலிக்கும்ல, கஷ்டமாக இருக்கும்ல. அதே இது நம்ம யாருக்கும் செய்யக்கூடாது. ஒன்று. அப்புறம் 2வது, பணம் சம்பாதிக்கிறது நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். அம்மா அப்பா அவங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு நமக்கு கொடுத்தா அதை வாங்கி நம்ம செலவு பண்ணலாம். நமக்கு செலவு பண்ணணும், பணம் பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும் ஆசையாக இருக்குது, பணம் இல்லை, என்ன பண்ணலாம்? அடுத்தவன் டப்பாலேருந்து எடுத்துக்கலாம். அப்படியா? இல்லை. நம்மள்ட்ட பென்சில் இல்லை, இல்லைன்னா உதவினா தேவை இருந்தால் கேட்டு வாங்கலாம். ஆனால் திருடக்கூடாது. குறுக்கு வழி தானே. அதனால் பணம் சம்பாதிக்கிறதுனாக்கா பணம் மட்டும் இல்லை, பேனா பென்சிலு எது தேவையோ இன்னொருத்தர்கிட்ட கேட்காம, இன்னொருத்தருக்கு தெரியாமல் அந்த அவருடைய பொருளை எடுத்தா அதுக்கு திருட்டுன்னு பேர். அது பண்ணக்கூடாது. உழைச்சு சம்பாதிக்கணும். மற்றவர்கள்ட்ட கேட்டு வாங்கணும். குறுக்கு வழின்னா என்னது? நேரு வழினா உழைச்சி சம்பாதிக்கிறது நேரு வழி. நேரு வழின்னா அது உழைக்கிறோம், 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, வாங்குகிறோம், அதை நம்ம சுதந்திரமாக பயன்படுத்தலாம். ஏமாற்றி திருடுனாக்கா அது குறுக்கு வழி. அதை சுதந்திரமாக பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. பேங்க்கில் போய் திருடிட்டு இல்லை வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு அந்த பணத்தை சுதந்திரமாக பயன்படுத்த முடியுமா? நகை அடுத்தவன்கிட்ட இருந்து எடுத்து கழுத்தில் ஜம்முன்னு போட்டு போக முடியுமா? போட்டு போனால் தெரிஞ்சு போயிடும். அவங்களுடைய பணம் அடுத்தவங்க பொருள்னு தெரிஞ்சு போயிடும், மாட்டிக்குவோம். அப்போ திருடுறவன் என்ன பண்ணுறான்? மறைச்சு ஏமாற்று, உங்க பார்த்துருவாங்களோ உங்க பார்த்துருவானோ போகிறான்ல. அப்போ ஏமாத்துறதுங்கிறது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிச்சா பணம் வரும், ஆனால் மானம் போயிடும், அவமானமாயிரும், மாட்டிக்கிட்டா தண்டனை கிடைக்கும். உள்ளே இருந்து 10 வருஷம் 20 வருஷம் கம்பி எண்ண வேண்டியது தான். வாழ்க்கையே போய்விடும். அதானே? வாழ்க்கையே போயிடும். தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கிறான். அப்புறம் சமூகத்தில் சுதந்திர தைரியமாக வாழ முடியாது. அப்புறம் சிறையிலேருந்து வெளியே வர்றா, இல்லை தப்பு பண்ண தெரிஞ்சு போச்சுன்னா யாராவது அவனுக்கு வேலை கொடுப்பாங்களா? இவன் திருட்டு பையன்னு சொல்லி யாராவது வேலை கொடுப்பாங்களா? அப்போ அதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை வாழ்கிறது கஷ்டம். அதனால் குறுக்கு வழியில் எதையும் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நேர்மையாக பண்ணணும். அடுத்தது, என்னுடைய இல்லை என்கிட்ட ஏற்கனவே சம்பாதிச்சு நான் பணம் வச்சுருக்கேன், அம்மா அப்பா சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க, வெரி குட். நானே இல்லை சம்பாதிச்சு வச்சுருக்கேன், என்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கும் நானும் பயன்படுத்துகிறேன், மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி அதை கொடுக்கணும். நல்ல செல்வம்ங்கிற விட நான் பணம்னு போடல, செல்வம்னு போட்டிருக்கேன். செல்வம்னா என்னெல்லாம் செல்வம்? இதெல்லாம் செல்வம். செல்வம்னா என்னது? செவி செல்வமா? செவி செல்வம்னா என்னது? செல்வம்னா என்னது? யார் சொல்லுங்க? செல்வம்னா என்னது? செல்வம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செல்வம்னா சொத்துன்னு அர்த்தம். சொத்து, பணம் அல்லது பொருளும் செல்வம் தான். செவி செல்வம்னா என்னது? நிறைய பாடம் கேட்டு
படித்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ அது ஒரு சொத்து தானே. அது சொத்து. அதனால் செல்வம்னா சொத்துன்னு அர்த்தம். அது பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், நம்மளுடைய திறமையாக இருக்கலாம். நான் நல்லா சைக்கிள் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன், இல்லை நல்லா படம் வரைவேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா கதை சொல்லுவேன், அதெல்லாம் செல்வம் தானே. அதெல்லாம் ஒரு திறமை தான். திறமை எல்லாமே செல்வம் தான். திறமை எல்லாமே செல்வம் தான். அறிவு செல்வம் தான். நல்ல விஷயங்களை நிறைய கேட்டு வச்சிருக்கிறது அது செல்வம் தான். எதெல்லாம் நமக்கு பின்னாடி பயன்படுமோ அதெல்லாம் செல்வம். செல்வம். பணம் அப்படித்தானே. பணம் பாக்கெட்டில் இருந்தாக்க மார்க்கெட்டுக்கு போனால், மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு போனாக்க அங்கே ராட்டினம் சுற்றலாம், ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம், இல்லை வேறு ஏதாவது விளையாடலாம் இருக்குல்ல. அப்போ பின்னாடி நமக்கு பயன்படுத்துறதுக்காக நம்ம இப்போ எதை சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் செல்வம். இப்போ அறிவு இன்னைக்கு படித்து சேர்த்து வச்சோம்னா நாளைக்கு வேலைக்கு போகிற பொழுது பயன்படும். அதானே. நல்ல திறமைகள். இப்போயே நான் கராத்தே கிளாஸ் போகிறேன், இல்லை சிலம்பம் கற்றுக்கிறேன், இல்லை பாட்டு கிளாஸு போகிறேன், டான்ஸு கிளாஸு போகிறேன், இப்படி எது கற்றுக்கொண்டு இருந்தாலும் பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது பயன்படும். அப்போ அது செல்வம். நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி எதிர்காலத்தில் விளையாடக்கூடாது. ஏம்மா கவனி தம்பி, நல்லா உட்காருங்க, கவனி. அது பயன்படும். அப்புறம் பிறருக்கு தானமாக கொடுப்பேன்னு போட்டிருக்கோம்ல. நம்மள்கிட்ட இருக்கிறத பிறருக்கு தானமாக கொடுக்கறதுனால இன்னொருத்தர் நம்மள்கிட்ட நிறையா இருக்கிறத, நம்மள்கிட்ட நிறையா இருக்குது, நமக்கு தேவைக்கு போய் 2 பென்சில் இருக்குது, பக்கத்தில் இருக்க பென்சில் இல்லாமல் இருந்தாக்கா கொடுக்கலாம். அப்போ நம்மள்கிட்ட மிகுதியாக இருக்கிறத பிறருக்கு கொடுக்கறதுனால, ஃப்ரீயாக கொடுக்கறதுனால நமக்கு பணம் வராது, ஆனால் இன்னொரு செல்வம் வரும். அதனால பொருள் கொடுத்து பணம் வாங்கினா பணம்ங்கிற செல்வம் வரும். பொருளை மட்டும் கொடுத்தோம்னா புண்ணியம்ங்கிற செல்வம் வரும். புண்ணியம்னு ஒன்று இருக்குது. புண்ணியம்ங்கிற ஒரு செல்வம் வரும். அது பின்னாடி நமக்கு பயன்படும், சந்தோஷமாக பயன்படும். இப்போ நமக்கு கேட்காமலே நிறைய கிடைச்சிருக்குல்ல. நம்ம அம்மா அப்பா நம்ம கேட்கறத வாங்கி கொடுக்குறாங்க, கேட்காமலே கூட நமக்கு நிறைய கிடைக்குதுல்ல, வாங்கி கொடுக்குறாங்கல்ல. அப்போ அதெல்லாம் எப்படி வந்தது? நாம் செய்த புண்ணியத்தினால வந்தது. எது நம்ம கேட்காமலே நமக்கு கிடைக்குதோ, கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் புண்ணியத்தினால வந்தது. நம்ம கேட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம், அது நம்ம உழைப்புனால வந்தது. சில சமயங்களில் நமக்கு கேட்காமலே நல்ல விஷயங்கள் கிடைக்குதுன்னா அது புண்ணியத்தினால வர்றது. அந்த புண்ணியம் எப்படி வரும்? நம்மள்கிட்ட இருக்கிற பொழுது நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கு இலவசமாக தானமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்தா வரும். நமக்கு தம்பி தங்கச்சியோ இல்லை பக்கத்து வீட்டு பையனோ சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, எழுத படிக்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பசங்களுக்கு எழுத படிக்க சொல்லி தரலாம்ல. நமக்கு தெரியும், நல்லா எழுத படிக்க தெரியும், கணக்கு தெரியும்னாக்கா தம்பி தங்கச்சிக்கு இல்லை பக்கத்து வீட்டு பசங்களுக்கு, நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஏழை பசங்களுக்கு ஃபீஸ் வாங்காமல் இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுத்தா நம்மளுடைய அறிவை கொடுக்கறது தானே. அது ஒரு தானம், அறிவு தானம். இல்லை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அன்னதானம். பணம் இல்லாதவங்களுக்கு பணமாக கொடுத்தா பொருள் தானம். பொருளை கொடுக்குறோம்ல. சிலர் விபத்தில் நிறைய ரத்தம் போயிருச்சு, ரத்தம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ரத்தம் கொடுக்குறாங்கல்ல, இரத்த தானம்னு இருக்குது. ரத்தம் வளர்ந்து பெரிய நல்ல நம்ம உடம்புல தேவைக்கு அதிகமாகவே கொஞ்சம் ரத்தம் இருக்குது. அது யாருக்காவது விபத்தில் உடம்புல ரத்தம் குறைஞ்சதுன்னா நம்ம அதை தானமாக கொடுக்கலாம். இரத்த தானம் இருக்குல்ல, இரத்த தானம். அப்புறம் இன்னும் இறந்ததுக்கு அப்புறம் கண் தானம்லாம் எழுதி வைக்கிறாங்க. நம்ம ஒருத்தர் இறந்து போயிட்டா அவருடைய கண்ணை எடுத்து கண் இல்லாத ஒருத்தருக்கு, கண் கோளாறு உள்ள ஒருத்தருக்கு பயன்படுத்த முடியும். அதை நம்ம இருக்கிற போதே எழுதி வச்சிடலாம். என்னுடைய கண்ணை பிறருக்கு தானமாக கொடுக்கலாம், எழுதி வைக்கலாம். இருக்கிற போதே கொடுக்க முடியாது, அதனால போனதுக்கு அப்புறம் கொடுக்கறதுன்னு. இருக்கிற பொழுதே ரத்த தானம் பண்ணலாம், பொருள் தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், அறிவு தானம் பண்ணலாம், உழைப்பு ஸ்ரமதானம்னு பேர். சர்வீஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. கோயிலில் போய் அம்மா அப்பா கோயிலில் போய் சர்வீஸ் பண்ணுறாங்க, சாமிக்கு பூ கட்டி கொடுக்குறாங்க, அதில் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க, பண்ணுறாங்கல்ல. அது என்னது? ஸ்ரமதானம்னு பேர். உழைப்பு தானம். நம்மளுடைய உழைப்பை பிறருக்கு தானமாக கொடுக்கறது. சர்வீஸ் பண்ணுறதான் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். சோசியல் சர்வீஸ் இருக்குல்ல, சோசியல் சர்வீஸ் என்னது? உழைப்பு தானம். நம்மளுடைய உழைப்பை, உடல் உழைப்பை பிறருக்கு தானமாக கொடுக்கறது. அதனால் இதெல்லாம் பண்ணலாம். 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. சண்டை போடுறதுக்காடா கிளாஸுக்கு வந்தீங்க? நல்ல இடம் இருக்கேடா, தள்ளி இந்த பக்கம் உட்கார வேண்டியதானா? தள்ளி உட்கார, பின்னாடி தம்பி தள்ளி உட்காரு, இந்த பக்கம் தள்ளி உட்காரு, அந்த தம்பி அந்த அவனை முன்னாடி உட்கார வச்சுக்கா. கிளாஸில் சண்டை போடக்கூடாது.
சரி, இப்போ 3 விஷயம். என்னென்ன விஷயம்? நம்மள்கிட்ட இருக்க அறிவு, பணம், வேற என்னவா இருந்தாலும் அதை தீய செயல்களுக்கு தப்பாக பயன்படுத்தக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது. அம்மா அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க, பைக் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, எங்கிட்ட பைக் இருக்குங்கிறதுனால பந்தாவா கண்ணா பின்னான்னு ஸ்பீடில் போய் அடுத்த ஆள் மேலே ஏற்றுறது பண்ணுறான்ல, அது தவறாக பயன்படுத்துறது. அதானே தவறாக பயன்படுத்துறது. அது பண்ணால் பிறருக்கு கஷ்டம் வருது, விபத்து நடக்குது, பிறருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அது பண்ணக்கூடாது எதுவாக. அதே மாதிரி என்ன நமக்கு தேவையோ நம்ம பெரியவர்கள்ட்ட இருந்து, அம்மா அப்பாட்ட இருந்து கேட்டு வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கேட்டு வாங்கலாம். நம்மள்ட்ட பணம் இருந்தால் பணம் கொடுத்து வாங்கலாம். பணம் இல்லைன்னா உழைச்சி பணம் சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சு பணத்தை கொடுத்து வாங்கலாம். எதை வேணாலும் அடையிறதுக்கு நமக்கு ஆசைப்படுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அதை உரிய விலை கொடுத்து வாங்கணும். அதான் நேர்மை. நான் பெரிய கார் வாங்கணும், ஆடி கார் வாங்கணும், தாராளமாக ஆசைப்படலாம், தப்பு இல்லை. கார் வாங்கலாம்ல, பெரிய கார் வச்சுருக்காங்களோ, 1 கோடி ரூபாய் கார் வச்சுருக்காங்க. நானும் பெரிய ஆள் ஆன பிறகு 1 கோடி ரூபா கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதை தப்பா என்ன? தப்பு இல்லையே. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? 1 கோடி ரூபா கார் வாங்கணும்னா முதல்ல 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும். அதானே? அதை அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கணும். அதனால் எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை அடையிறதுக்கு என்ன தகுதி வேணுமோ, என்ன பணம் வேணுமோ அதை நம்ம கொடுக்கறதுக்கு, அதற்கான விலை கொடுக்கறதுக்கு, நேர்மையாக கொடுக்கறதுக்கு, உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அது இல்லாமல் ஷோரூமில் போய் ராத்திரி பூட்டிட்டு போனதுக்கப்புறம் ஆடி கார் வேணும் போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா, பூட்டிட்டு அவன் கார் ஷோரூம் பூட்டிட்டு போனதுக்கப்புறம் பூட்டை உடைச்சி காரை திருடிட்டு வந்தாக்க அது தவறு. அதானே? வெரி குட். சரி, அது குறுக்கு வழியில். அதனால் குறுக்கு வழியில் அடையணும்னு எதையும் நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிறத நல்ல விஷயத்துக்கு, நல்ல விஷயம்னாக்க காரியம்னு அர்த்தம், நல்ல காரியங்களுக்கு, நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தணும். நல்ல விதமாக பயன்படுத்துறது. 10 ரூபா பணம் இருந்தாக்க என்ன பண்ணலாம்? வாங்கி சாப்பிடலாம். வேறு யாருக்காவது ஹெல்ப் சேர்த்து வைக்கலாம், உண்டியலில் போட்டு சேர்த்து வைக்கலாம். ஏதாவது விளையாட்டு பொருள் வாங்கலாம், ஏதாவது சாப்பாடு வாங்கலாம், சேர்த்து இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம், சேர்த்து வைக்கலாம். ஆனால் அந்த 10 ரூபாயை கடையில் போய் உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய ஒரு குர்குரே இல்லை லேஸ் வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட்றோம், அந்த நேரத்துக்கு டேஸ்ட் ஃபுட் பாய்ஸ், அப்போ தவறாக பயன்படுத்துறது. அதான் 10 ரூபாய்க்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டாக்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். அதானே? 10 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தா உடம்புக்கு நல்லது. பழமோ ஜூஸோ காய்கறிகளோ இல்லை நல்ல பொருளாக வாங்கி சாப்பிட்டா சாப்பிட்றதுலேயே அது நல்லது. ரைட்டு தானே? இல்லை ஒரு நல்ல விளையாட்டு பொருள் வாங்கி விளையாண்டாக்க அதுவும் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. விளையாடக்கூடாது, கிளாஸில் விளையாடக்கூடாது. வளையல் கையில் போடுறதுக்கா விளையாடுறதுக்கா? கையில் போடு கொடுங்க, அது உண்டு. அதே 10 ரூபாயை தவறாக பயன்படுத்தினாக்க உடம்பு கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போகுது. சரி, போகலாம். இன்னும் முடிஞ்சது, அவ்வளோதான். ஒரு முறை சொல்லி முடிச்சிடலாமா? அறிவையோ பணத்தையோ, என்னிடமுள்ள பணத்தையோ தவறான தீய செயல்களுக்கு பயன்படுத்த மாட்டேன். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்க மாட்டேன். என்னிடமுள்ள செல்வத்தை நல்ல விஷயங்களுக்கு, விஷயம்னா நல்ல காரியம்னு அர்த்தம், நல்ல செயல்களுக்கு, நல்லதற்காக பயன்படுத்துவேன். பிறருக்கு தானமாக கொடுப்பேன். சரி, ஒரு 5 நிமிஷம் பிரேக். ரெஸ்ட் ரூம் போயிட்டு, லேட் பண்ணக்கூடாது, 5 நிமிஷத்தில் போயிட்டு வரணும். அதுக்காக ஓடக்கூடாது. அழகாக பொறுமையாக போயிட்டு, பொறுமையாக வாங்க, போயிட்டு வாங்க.